இப்ப இந்த மனசமநிலை வந்து இது பண்ணும்போது, மனம் சார்ந்து வர்றதா சொல்லப்படுற வியாதிகள் வந்து சரியாகுமா? அப்படிங்கிறது. சரியாகுமா? இப்ப நம்ம பிபியோ, சுகரோ அதெல்லாம் மனம் சார்ந்து வரக்கூடிய வியாதிகள் நம்ம இது பண்றோம். ஆனா இப்ப நம்ம வந்து மைண்ட் நல்லபடியா அந்த மாரி இப்ப நம்ம இந்த புரிதலோட நல்லா ஆயிருச்சுன்னா இருந்தா சில நல்லாகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் இருந்தாலும் சில ஒழுங்குமுறைகள், சில இதுகளெல்லாம் ட்ரீட்மெண்ட் ஏதாவது இயற்கையான ட்ரீட்மெண்ட் கூட ஏதாவது வச்சுக்கிடலாம். ஒண்ணு ஹெல்த்தா மெயின்டெயின் பண்றதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமோ எடுத்துக்கலாம். முழுக்க முழுக்க மனசு வந்து ஒரு நோயெல்லாம் குணப்படுத்திரும்னு எல்லாம் நம்ம அந்த அளவுக்குலாம் கேரண்டி குடுக்க முடியாது. அதனால நீங்க வந்து இருந்தாலும் என்னதுன்னா, நீங்க அந்த எப்படி அணுகுறதுங்கிறத நம்ம கற்றுக் குடுப்போம். இப்போ நீங்க வந்து அப்படி இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனையான பகுதி அது பார்த்துக்கிடும். பட் இருந்தாலும் செய்ய வேண்டியது என்னங்கிறத நீங்க வந்து ஒரு ஒரு மன தைரியத்தோட நீங்க ஈடுபட்டு செய்யலாம். அப்படி இருக்கும் பொழுது மனதளவுல வந்து உங்கள தேவையில்லாத டென்ஷன கொண்டு வராதபடி பார்த்துக்கலாம். ஆமா. இப்ப இன்னைக்கு தான் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் வர முடியல. இன்னைக்கு கிளாஸ் இருந்ததே அவ்வளோ பீஸ்ஃபுல்லா நம்ம அந்த உடல் உபாதைகள் இல்லாமயே இருக்கிறத ஃபீல் பண்ண முடியுது. ம். அப்ப இந்த ஒரு ஸ்டேபிள் இத வந்து இப்ப மைண்ட் செட் நம்ம கன்சிஸ்டன்ட்டா இது பண்ணோம்னாலே நல்லபடியா புரிஞ்சிடும் வர்றதுக்கு அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு அதான் அமைதியான சூழ்நிலை கிடைக்கும். பட் இருந்தாலும் நீங்க செய்ய வேண்டியத செய்யணும். இந்த அமைதியான சூழ்நிலையே உங்களுக்கு எல்லா நோயையும் குணப்படுத்திருமான்னுட்டு அப்படி நம்ம நினைக்க வேண்டாம். அப்படி இது குணமானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. பட் இருந்தாலும் நம்ம அத ஒரு கேரண்டியா எடுத்துக்கிட்டு நான் இது பண்ணிட்டேன், இந்த நோய் குணமாகலைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. சரிங்க. இப்ப இயல்பிலேயே வந்து இப்ப நெறைய இடத்துல நான் நாடி இப்ப இது மருத்துவர்களுமே பய உணர்ச்சி இயல்பிலேயே உங்களுக்கு பேசிக்கா இருக்கு. ஐயாவோட ஸ்பீச்லயுமே கேட்டிருக்கேன். இந்த இயல்பான உணர்ச்சிகள் வந்து எப்பவுமே இருக்கும். பயமோ அதெல்லாம் இயல்புலயே இருக்கிற சில இல்ல சுவாபத்திலே எல்லாருக்கும் உங்களுக்கு தான் இல்ல எல்லாருக்குமே இருக்கும். எல்லாத்துக்கும் இல்ல எனக்கு அதுல எல்லாத்துக்கிட்டையும் இருக்கும். நம்ம வந்து அதை எப்படி வெளிக்கொண்டு வர்றதுங்கிறதுல ஒவ்வொருத்தருக்கு வந்து வித்தியாசம். சிலவங்க ஈஸியா வெளிய கொண்டு வந்துருவாங்க. சிலவங்களுக்கு ஈஸியா வெளிய வராது. அதுக்கு ஏன்னா எல்லாமே தேவைப்படுதுல்ல. பயம் தேவைப்படுது, வருத்தம் தேவைப்படுது, கோபம் தேவைப்படுது. எல்லாமே ஏதோ ஒரு வகையில ஒரு எனர்ஜி தானே. அது தேவைப்படுறதுக்கு வரத்தான் செய்யும். கண்டிப்பா. அது அந்த மாரி இது பண்ணும்போது வந்து பயிற்சியின் மூலம் அத வந்து குறைக்க முடியுமா? அதாவது இந்த இல்ல அத மாரி நீங்க குறைக்க கூட்ட வேண்டியதில்ல. நீங்க அத எப்படி ஹேண்டில் பண்றது, நீங்க யூஸ் பண்றதுல ஒரு நிதானத்த கடைபிடிச்சா போதும். யூஸ் பண்றதுல நிதானம் இருந்தா போதும். வேற ஒண்ணும் நம்ம வந்து அத இல்லாம பண்ணணும், குறைக்கணும், கூட்டணும்ட்டுலாம் ஒண்ணும் வேண்டியதில்ல. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. சரி.